ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோரும் சகல ஐஸ்வர்யமும் மன நிம்மதியும் சந்தோஷமும் பெற்று கிரகங்கள் எப்படி இருந்தாலும் வாக்கினாலும் மனதாலும் தைரியத்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பலன்களும் பார்ப்போம், பரிகாரங்களும் பார்ப்போம். மேஷராசி நேயர்களுக்கு 2025 எப்படி இருக்கும்? நல்லா தாங்க இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்தா கூட தொழிலில் புதுமையான தொழில் அமையும். வேலை செய்கிற இடத்துல இடமாற்றம், தொழில் மாற்றம், ப்ரமோஷன்னு, அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடம் அப்படின்னு உங்களுக்கு அமையும். இந்த சொந்தமாக தொழில் வைக்கிறாங்க இல்லையா, எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடன் வாங்கி செய்கிறதா கூட செய்யலாம். சார் 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கே, ஆரம்பம் ஆகிடுமே அப்படின்னா மார்ச் மாதம்தான் உங்களுக்கு. அதனால் புதிய தொழில் தாராளமாக ஆரம்பிக்கலாம். இரண்டாவது சுற்றாக தான் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு வாங்குறதோ வாகனங்கள் வாங்குறதோ அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த ராகு உங்களுக்கு மாறுறதே 12ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வர்றதே மிகப்பெரிய சந்தோஷமான ரிகக்னிஷன் கேட்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த 7.5 சனி மனசுக்குள்ளே ஒரு பயம் ஓடிக்கிட்டு இருக்கும். சனியும் செவ்வாயும் சந்திக்கும் அந்த காலத்திலையும், சனியும் செவ்வாயும் பார்வை ஏற்படக்கூடிய காலத்திலையும் மட்டும் மிக கவனமாக இருக்கணும். 5 கிரகங்கள் உங்களுக்கு அந்த மீனத்தில் சேரப்போகுது. அதனால் பயணத்தில் மிக கவனமாக இருங்க. இரவு பயணத்தை தவிர்த்திடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 உழைப்புக்கேற்ற உயர்வும் வருமானத்திற்கேற்ற சொத்துக்களும் சேரக்கூடிய ஆண்டாக இருக்கும். மேஷராசிக்காரர்கள் அதான் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டேனே, இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இன்னும் அதிக சாதகம் உங்களுக்கு வரும் இல்லைங்களா? அதனால் முருகன் கோவில் எங்கேன்னு பாருங்கள். உங்கள் வீடு பக்கத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமை தோறும் நல்ல ஞாபகம் வச்சுங்க, செவ்வாய்க்கிழமையில் பன்னீர் வாங்கி கொடுங்க சுவாமி அபிஷேகத்துக்கு. அதே மாதிரி தேனும் தினையும் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். இதை ரெண்டும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சுப பலன் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. இது நீங்கள் செஞ்சிங்கன்னா அதிகமான சுப பலன்கள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி நேயர்களுக்கு 2025 நல்லா தான் சார் இருக்கு. நீங்கள் ஏன் சந்தேகப்படுறீங்க? என்ன கடந்த காலத்தினுடைய அனுபவம் தானே, அதெல்லாம் விடுங்க, நல்லாயிருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துல உங்களுக்கு சனீஸ்வரர் வரார். அதே மாதிரி 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 10ஆம் இடம் ராகு கேது மாறப்போகிறாங்க. முதல் 6 மாதம் ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அப்படின்னு நிறைய பெயர்ச்சிகள் இருந்தாலும் அந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள். வீடு வாங்கலாமா? வாங்கலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். கல்யாணம் பண்ணலாமா? பண்ணலாம். வீடு கிடைக்குமா? கிடைக்கும். சார் நான் ஃப்ளாட்டில் இருக்கேன், சொந்த வீடு கிடைக்குமா? கிடைக்கும். சார் நான் வெளிநாடு இது வரைக்கும் விசா ட்ரை பண்ணேன், இப்போ எனக்கு கிடைக்கல, இந்த வருஷம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு செயல்படாத எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். அற்புதமான காலங்களாகும். அந்த சந்தேகத்தை விட்டுட்டு நிதானமாகவும் பொறுமையாகவும் மேலதிகாரிகளை நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா ப்ரமோஷன், அதிக சம்பளம், மன நிம்மதி அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டா? உண்டு. இப்படி சுப பலன்கள் எல்லாமே நான் சொல்லிட்டு போனாலும் இந்த ஆண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே இடம் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதுலேயும் இரவு பயணத்தை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தீர்க்கமான முடிவும் தெளிவான சிந்தனையும் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு பொன்னான ஆண்டாக இருக்கும். ரிஷபராசி நேயர்கள் நல்லா தானே சார் இருக்கா? சிந்தனை தானே உங்களை கரெக்டாக எடுக்க சொல்லியிருக்கேன். பைரவர், அதுலேயும் தேய்பிறை அஷ்டமியில் வர்ற பைரவருக்கு பன்னீர் 2 பாட்டில் வாங்கி கொடுங்க, அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள்.
அந்த பன்னீர் அபிஷேகம் பைரவருக்கு பண்ணுறது பணம் வீட்டில் தங்கும். எந்த அளவுக்கு வாசனை நறுமண பொருட்கள் வந்து பைரவருக்கு வாங்கி தரீங்களோ அவ்வளவு பணம் உங்கள் வீட்டில் தங்கும். அதுலேயும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரவுகள் நிறைய இருக்க போகுது. அது ஸ்திரமாக தங்கணும் அப்படின்னா தேய்பிறை அஷ்டமியில் பன்னீர் தானம் செய்தால் அற்புதமான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மிதுன ராசிக்காரர்களுக்கு சார் கடந்த 7 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம் சார், நிதானமும் பொறுமையும் வேண்டும் அப்படின்னு இவ்வளோ பேருக்கும் சொன்னேன். உங்களுக்கு இந்த முன் கோபத்தை விடணும். நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஜாப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடோ வெளி மாநிலமோ ஏன் நம்ம உள்ளூர்லேயே உங்களுக்கு வெளி மாநிலத்தில் கிடைக்கும். அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, ப்ரமோஷனு அப்படின்னு சுப பலனாக கிடைக்கும். நீங்கள் செய்கிற தொழிலில் இது வரைக்கும் கடன் எனக்கு வந்து வசூல் ஆகவே இல்லை சார், அது எப்படி இருக்கும் அப்படின்னா கடன் வந்து வசூல் ஆகும். பெண்களுக்கு இது உகந்த ஆண்டாக இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் போய் சனீஸ்வரரும் கர்மஸ்தானத்தில் போய் உங்களுக்கு ராகுவும் இருப்பது புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். பழைய வண்டி வச்சுட்டு இருந்தீங்கன்னா புதிய வண்டி மாற்றலாம். புதிய புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அந்த முன் கோபத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் அற்புதமான காலமாக இருக்கும். உங்களுக்கு மார்ச் மாதம் வரைக்கும் உங்கள் தாயாரினுடைய உடல்நிலையில் கவனம் வேண்டும், நிதானம் வேண்டும். மருத்துவ செலவு இருக்குது. அதே நேரத்தில் தூர தேசத்துக்கு போகிறதோ பக்கத்து ஊருக்கு போகிறதோ உங்களுக்கு அமையும் போது அந்த பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, கடன் பிரச்சனைகள் தீரும். கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த கடன் பிரச்சனைகளுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்குது. மீனத்தில் வந்து உங்களுக்கு 5 கிரகங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறது சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். ஆகவே சரியான முடிவு சரியான நேரத்தில் முடிவெடுக்க வேண்டும். திருப்பதிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வருமா அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் ஜெயிப்பதற்கு திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் தெளிவான சிந்தனையும் அற்புதமான ஆரோக்கியமும் அமையும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கடக ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? எல்லாம் ரெடியாக இருப்பீங்களா? கடகராசிக்கு என்ன சொல்ல போகிறாரோ? ஏன் சார் அஷ்டமி சனி முடிஞ்சிருச்சு, ஜாலியில் இனிமேல் எனக்கு வேலை கிடச்சிடும்ல, புதிய தொழில் அமையும்ல? நீங்கள் சொல்கிறது அத்தனையும் கரெக்ட். உங்களுக்கு இது வரைக்கும் கண்டக சனி ஒரு 2.5 வருஷம், அஷ்டம சனி ஒரு 2.5 வருஷம், 5 வருஷம் படாத பாடுபட்டீங்க. ஒரு பக்கம் உடம்பு படுத்துச்சு, கோல்டு, காஃபு, க்ரானிக் ப்ராப்ளம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. மருத்துவ செலவு, செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதனுடைய பலன் வராதது எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ இனிமேல் நல்ல ஒரு ட்ரைனிங் முடிஞ்சிச்சு சார். இனிமேல் உங்களுக்கு அந்த போஸ்டிங் தானே, இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ராகு வந்து அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். ஆகவே இது வரைக்கும் விசா கிடைக்காதவர்களோ, ஊர் விட்டு ஊர் போகாதவர்களோ, இடம் விட்டு இடம் மாறாதவங்களோ, இவங்களுக்கெல்லாம் ஊர் விட்டு ஊர் மாற போகிறீங்க. அதிக சம்பளம் வரப்போகுது, அதிக பொறுப்பு, ப்ரமோஷன்னு இப்படின்னு நான் சுப பலன் கொடுத்தாலும் இந்த தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, ஏன் படிக்கிற பிள்ளைங்க மெமரி பவர் கூடும், நல்லா படிக்கலாம். இது வரைக்கும் சார் நான் கஷ்டப்பட்டு படித்தேன், எனக்கு அந்த அளவுக்கு மார்க் வரல சார், எங்கள் டீச்சர் எனக்கு சரியாக போடல சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கலாம், நல்ல பேர் எடுக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடியுது. அந்த ராகு வந்து உங்களுக்கு சாதகமாகவும் இருப்பார். வேற்று மொழி இனத்தவர்கள் இவங்களெல்லாம் உங்களுக்கு உதவுவார்கள். ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு மஞ்சள் புடவை சாத்தி சுவாமிக்கு வஸ்திரம் கொடுத்து மஞ்சள் துணி சாத்தி வழிபட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு சுபமான ஆண்டாக இருக்கும். சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, உடல் ஆரோக்கியம் தேரும். ஆரோக்கியம் பாஸ்கரம். ஆகவே சூரிய நமஸ்காரம் செஞ்சு ஆலங்குடிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இனி வரும் காலம் சுபகாலமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்கும்? மார்ச் மாதம் 29/3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டகச்சனி.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம். சார் என்ன சார் பயமுறுத்துறீங்களே, கண்டகச்சனியே நாங்கள் படாத பாடுபட்டோமே, இந்த அஷ்டம சனி எங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? தொழிலில், மனசில், ஆரோக்கியத்தில் எல்லாத்துலேயுமே எனக்கு நிம்மதி இருக்குமா சார் அப்படின்னா, கவலைப்படாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குரு ஓரளவுக்கு சாதகமாக இருப்பார். குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பலம் அதிகம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த வருஷத்தை உங்களை பொறுத்த வரைக்கும் விக்ரமாதித்தன் ஆண்டாக முதல் 6 மாதம், 2வது 6 மாதம்னு எடுத்துக்கணும். இதுவரைக்கும் இருந்து வந்த கூட்டணிகள் மாறும், காட்சிகள் மாறும், இதுவரைக்கும் இருந்து வந்த நட்புகள் மாறும். அதனால் புதுசாக மேலதிகாரிகள் வருவாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு புது தெம்பான ஒரு நியூஸு, சார் உங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் வருவாங்க சார், அற்புதமான ஆட்கள் வருவாங்க, அதனால் உங்களுக்கு ரொம்ப எந்துவாக நீங்கள் வேலை செய்வீங்க. அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இது கடன் வசூல் பண்ணுற நேரம். அஷ்டமி சனி இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமி சனி வரும். தயவு செஞ்சு நிறைய கடன் கொடுக்காதீங்க, கவனமாக இருக்க வேண்டிய காலம். உடல் ஆரோக்கியத்தில் கூட சரி, நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும். இதுவரைக்கும் இருந்து வந்த நட்பு வட்டங்கள் மாறும், புதிய வட்டங்கள், புதிய பாதை, நம்பிக்கை துரோகங்கள் எல்லாமே இருக்கும். இது ஒரு அனுபவ காலம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரோக்கியம், பணப்பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இருக்கணும்னா ஒரு முறை ஆடுதுறை அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, திருநள்ளாறு அப்படிங்கிற சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த 2 கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா முதல்ல நிம்மதியும் தெம்பும் வரும். அஷ்டம சனியில் வந்து தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த முடிவு சொல்கிறாங்களோ அந்த முடிவை எடுங்க. அது வெற்றி தரும் முடிவாக இருக்கும். முதல் முடிவே வெற்றி முடிவு. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். 2025 கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே படாத பாடுபட்டீங்க இல்லையா? இந்த 2025 ஓரளவுக்கு எனக்கு நிம்மதியை கொடுக்குமா சார், சந்தோஷம் வருமா, புதிய வேலைக்கு போகலாமா அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டாக ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் சனீஸ்வரர் உட்காண்ட்ருக்கார். மார்ச்சுக்கு அப்புறம், மார்ச் முதல்ல வரைக்கும் 6ஆம் இடத்துல ருணரோகஸ்தானத்தில் அவர் போய் உட்கார்றது நல்லது. ஏன்னா கடன் எல்லாம் கட்டுக்குள் அடங்கும். அது வரைக்கும் வந்த வருமானங்கள் எல்லாம் கடன் தீர்த்துடலாம். மனத்தெம்பு இருக்கும். கொஞ்சம் உடம்பு படுத்தும். வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சரு, நரம்பு பிரச்சனை, எவ்வளோ உழைத்தாலும் அதனுடைய பலன் வரல அப்படிங்கிற மனஸ்தாபம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு போகிறார். கணவன் மனைவி உறவில் வந்து மிக கவனமாக இருக்கணும். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் மருத்துவ செலவு கூட உங்களுக்கு கொஞ்சம் வரலாம். அதனால் அயன் அண்ட் புரோட்டீனு, கீரை, பேரிச்சம்பழம், பால் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய நீங்களும் சாப்பிடுங்க. உங்கள் மனைவிக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுங்க. அதே நேரத்தில் இந்த தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்கள், சார் ஏதாவது ₹1 ₹2 நாங்கள் கொடுத்து ஒரு தொழில் பண்ணி ஒரு லாபம் சம்பாதிக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறது, பொறுமையாக இருங்க. உங்கள் காலகட்டத்தில் சக்தியை வழிபடுவதும் தாயாரை வழிபடுவதும் மிகப்பெரிய பலனை தரும். அதனால் கீழ் திருப்பதிக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு நாங்கள் பத்மாவதி தாயாரை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பத்மாவதி தாயாருக்கு பின்னாடியே சூரியநாராயண பெருமாள் அங்கே இருக்கார். அந்த புஷ்கரணிக்கு எதிர்த்த மாதிரியே இருப்பார். அந்த சூரியநாராயண பெருமாளை பார்த்துட்டு பத்மாவதி தாயாருக்கு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நிம்மதியான ஆண்டாகவும் அதிக பொருள் வரவு உண்டான ஆண்டாகவும் உங்களுக்கு இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். 2025 துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லா டிவி பார்த்துட்டிங்களா? யூடியூப்லாம் பார்த்துட்டிங்களா? உங்கள் காட்டில் மழைன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்களே, அது உண்மைதான். நாட்டிலையும் மழை, உங்கள் ராசியிலையும் மழை, உங்கள் காட்டிலையும் மழை. நல்லா தான் இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்துங்க. நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும். அதிகமாக யோசிக்காதீங்க. இது இப்படி ஆகிடுமா, அது அப்படி ஆகிடுமா, இது இப்படி வருமா, அது அப்படி வருமா, எதை எப்படியும் வர வேண்டாம். நீங்கள் நிதானமாக பொறுமையாக யோசித்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவான, ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி,
சனீஸ்வரர் எத்தனை வகை இருக்கோ அத்தனையும் பார்த்துட்டிங்களே. ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு வருமானங்கள் கூடும். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். முக்கியமான பொறுப்பு, ப்ரமோஷனு, அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போகிறீங்க. மன தைரியம் உங்களுக்கு வந்துடும். முன்னாடி மன தைரியம் குன்றி போயிருந்தீங்களே, சார் நான் பக்கத்து ஊரில் பெங்களூருக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னா போயிட்டு வாங்க. சார் வீடுலாம் நான் வாங்கி கட்ட முடியுமா? தாராளமாக கட்டலாம். செல்வம் சேரும், ஸ்திர சொத்துக்கள் சேரும், பணம் சேரும். இது அத்தனையும் வரும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தேக ஆரோக்கியம் இருந்ததுனால அந்த இஎம்ஐலாம் கட்ட முடியும். ஆகவே தாராளமாக நீங்கள் சொத்துக்கள் சேர்க்கலாம், நகை வாங்கலாம். பெண்களுக்கு திருமணம் நடக்கும். அப்போ ஆண்களுக்கு இல்லையா சார்? ஆண்களுக்கும் திருமணம் நடக்கும். அற்புதமான வாழ்க்கையாக அமையும். நீங்கள் ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு கடலில் குளிச்சுடுங்க. முதல்ல கர்மம் போகட்டும். அந்த உப்பு தண்ணியில் முதல்ல கடலில் குளிச்சுட்டு, நாழி கிணறுல குளிச்சுட்டு, முருகனை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி உங்கள் பாவத்தை தீர்த்துட்டு வந்தீங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கு 2025 ஓர் அற்புதமான காலம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2025 விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? திடமான முடிவு, தெளிவான சிந்தனை. அதுலேயும் இடமாற்றம் வரப்போகுது. என்ன பயப்படுறீங்களா? ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு சந்திரன் கெட்டு போயிருக்கானே. நான் ஏற்கனவே நொந்து நூலாயின்னு இருக்கேன் சார். மேலதிகாரி பக்கத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்குறான், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு பணம் கூட முக்கியம் இல்லை சார், ரெக்கக்னேஷன் இல்லை. அந்த ரெக்கக்னேஷன் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் 2வது சுற்று நல்லாயிருக்கும். 6 மாதம் பொறுத்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றம், நீங்கள் எதிர்பார்க்குற ரெக்கக்னேஷனோட உங்களை பாராட்டி பத்திரம் தரக்கூடிய, பணம் தரக்கூடிய, ப்ரமோஷனோடு உங்களுக்கு ஒரு உத்தியோகம் அமையும். அதே மாதிரி தான் சொந்த தொழில் அமைக்கிறீங்க பாருங்கள், நல்ல லாபம் வரும். புதுசாக ஏதாவது ஒரு 2-3 பொருளை நான் சேர்த்து வச்சுக்கிட்டுமா சார், அதோடு சேர்ந்து நான் ஏதாவது தொழில் பண்ணலாமா சார் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். கடன் வாங்கி நான் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாமா? பண்ணுங்கள். இஎம்ஐ கட்டுற அளவுக்கு எனக்கு பணம் வருமா சார்? வரும். சளி சம்பந்தமான பிரச்சனைகளும், தாயாருக்கு கொஞ்சம் உடம்பு பாதிக்கும். அவங்க உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்துங்க. அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கும். ஏன்னா ரொம்ப பயந்துட்டிங்களா? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதுங்க. ஒரு முறை நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. உங்கள் விருச்சிக ராசிக்கு எத்தனை முறை நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு அந்த மாவிளக்கு போட்டு வரீங்களோ அத்தனை முறை உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பங்கள் வரும், வெற்றிகள் வரும். என்ன உங்கள் ஜாதகத்தில் அந்த முடிவு எடுக்கிறது எல்லாருக்கும் சொல்லுவீங்க, சார் நீங்கள் இந்த முடிவு எடுங்க, இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு உங்களால் முடிவெடுக்க தெரியாது. ஒரு குழப்பவாதியாக இருப்பீங்க. முதல் முடிவே வெற்றியான முடிவுன்னு சொல்லி என்ன திருப்பதி கிளம்பிட்டீங்களா? போயிட்டு வாங்க. அற்புதமான திருப்பங்கள் சேரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2025 தனுர் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் ராசிநாதனை குரு பார்க்க போகிறார். எப்பத்துல இருந்து? மார்ச் மாதத்துல இருந்து குரு மாறுறார் இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு தொழில் நல்ல மேன்மையான தொழிலாக இருக்கும். வாக்கு மேன்மையாக இருக்கும். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்க்குற வெற்றி, பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் இதையெல்லாம் தீரும். அதே மாதிரி சகோதரிகள் உறவு பாதிக்கப்படும். அதனால் உங்களுக்கு மேன்மையான வெற்றிகளும் சந்தோஷமும் கிடைக்கும். கொஞ்சம் தாயாரோட உடல்நிலையில் கவனம் வேண்டும். ஏன்னா உங்களுக்கு சனீஸ்வரர் அவ்வளோ நல்ல ஸ்தானத்துக்கு போகல. இருந்தாலும் குரு பார்க்குறாரு இல்லையா? குரு பார்க்க கோடி நன்மை. அந்த குரு பார்த்துறதுனால உங்களுக்கு நல்ல வருமானங்கள், கடன் தீரும், நிறைய சொத்துக்கள் தேரும், ஸ்திர சொத்துக்கள் தீரும். நீண்ட நாளாக உங்களுக்கு மனசில் இருந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் வரும். ஜாயிண்ட் பெயின், இடுப்புக்கு கீழே பெயின் அது கொஞ்சம் இருக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தில் போயிட்டு உங்களுக்கு சனீஸ்வரர் உட்கார்றது அவ்வளவு சரியில்லை. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல்தீபம் போட்டுவாங்க. அதே மாதிரி முடிஞ்சால் காகத்துக்கு அன்னம் வச்சுட்டு சாப்பிடுங்க. இது ரெண்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த வருஷம் 2025 தனுர் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கும்.
வேறு உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது, நீங்கள் அதில் போய் நியாயம் சொல்கிறது, தர்மம் சொல்கிறது, ஊர் பிரதிநிதிகளாக எதுவும் போகாமல், ஊர் பிரச்சனைகளை எதுலேயும் நீங்கள் தலையிடாமல், நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சுபமான ஆண்டாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். 2025 மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? 7:30 முடிஞ்சிருதுங்களா? நான் ஃப்ரீ ஆகிட்டேன்ல? கரெக்ட் தான். நீங்கள் சொன்னது அத்தனையும் என்ன டிவிலாம் பார்த்தீங்களா? யூடியூப் பார்த்தீங்களா? எல்லோரும் அந்த 7:30 முடிஞ்சிருச்சு, புதிய வாழ்க்கை, புதிய பயணம், இனிமேற்பட்டு நீங்கள் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாம் எல்லோரும் சொல்லிட்டாங்களா? கரெக்டுங்க. மழை விட்டுது, தூவானம் விடல. அது மாத்திரம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு 7:30 சனி முடிஞ்சு போச்சு சார். உங்கள்கிட்ட பணம் வருது சார், அதை எடுத்து பெட்டியில் வைங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறது தான் ஜோதிட ப்ரோக்ராம். இதில் இது வரைக்கும் உங்களுக்கு குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் இருந்த சனீஸ்வரர் 3ஆம் இடம் மாறப்போகிறார், உண்மைதான். ஆனால் 3ஆம் இடத்துல இருந்த ராகு உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வரார். கணவன் மனைவி பிரச்சனை தேவையில்லாமல் ஏதாவது வாயை விட்டுறாதீங்க. எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோடு முடிஞ்சது உங்கள் கதை. ஆகவே அது வேண்டாம். குடும்ப தகராறு வேண்டாம். இருக்கிற தொழிலை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணணுமா, எக்ஸ்பேன்ஷன் பண்ணணுமா, அதே மாதிரி நான் வெளிநாடு போகலாமா, சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நமக்கு வீட்டில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் பணவரவையும் கொடுத்துரும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம். இது வரைக்கும் உள்ளூரில் இருந்து வந்த லாபம் இப்போ உங்களுக்கு வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில், வெளி ஊரில் அவங்களால உங்களுக்கு லாபம் வரும். உங்களுடைய சுற்று வட்டம் இது எல்லாமே மாறும். புதிய நண்பர்கள் வருவாங்க, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்க இருப்பாங்க. உடல் ஆரோக்கியமும் வரும். கால் வலி, மூட்டு வலி, டாக்டர் வீட்டுக்கு இவ்வளோ நாள் செலவு பண்ணது அத்தனையும் போகும். அற்புதமான காலமாக இருக்கும். ஆனால் அந்த ராகு திசையில் தெளிவான சிந்தனையோடு தெளிவான முடிவும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க? கிரிவலம் போயிட்டு வாங்க சார். இப்போ இருக்கிறதுல எங்கே சார் கிரிவலம் போக முடியுது? எங்களால் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர முடியுமா சார்னா, விழுப்புரம் பக்கத்தில் விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு அந்த கோவில் இருக்குது. அந்த கோவிலில் கிரிவலம் பௌர்ணமியில் போவீங்க. அதை போயிட்டு வாங்களேன், ஒரு முறை போயிட்டு வாங்க. திருவண்ணாமலையில் போய் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த கோவிலில் பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலனாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கும்பராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருமே பயமுறுத்திட்டாங்களோ? ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஜென்மத்தை விட்டு விலகிறார், அது ஒன்று சந்தோஷம். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர், நரம்பு, வயிறு பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, குழப்பம், ரெக்கக்னேஷன் இல்லை. அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும். அவன் நல்லா தான் சார் பேசுகிறான், பணத்தை வாங்கிட்டு போயிடுறான், கடனை வாங்கிட்டு போயிடுறான், பழைய கடனும் கொடுக்க மாட்டேங்கிறான், புதிய கடனும் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்படி நான் எவ்வளோ தான் கடனை வாங்கி போய்கிட்டு இருக்கிறது? என்னால் இஎம்ஐயும் கட்ட முடியல. ஏற்கனவே வாங்கின ஸ்திர சொத்துக்களுக்கு வீட்டுக்கு இஎம்ஐ கட்ட முடியல, வீட்டு செலவு தாங்க முடியல, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, நான் செய்யாத குற்றத்துக்கு சில தண்டனைகள், குடும்பத்திலேயே எனக்கு நிம்மதி இல்லை சார். ஏன்னா குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் முதல் 6 மாதம் ராகு கேது, அடுத்தது ராகு கேது ஜென்மத்துக்கே வராங்க. சனீஸ்வரர் உங்களுக்கு மீனத்துக்கு போக போகிறார். ஆகவே இந்த பரிவர்த்தனைங்கிறது சனியும் ராகுவும் மாறுகிறாங்களே ஒழிய பலன்கள் எல்லாம் ஓரளவுக்கு அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் வேகத்தை விடுங்க, புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டை விடுங்க, புதிய தொழில் விடுங்க. வேலை செய்கிறவங்க கூட யாராவது கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. த நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல். தெரிஞ்ச பிசாசை மேலே. அதனால் இருக்கிற இடத்துலையே உங்களை புரிஞ்சுக்கிட்டு வேலை கொடுக்குறவங்களோடைய சேர்ந்து வாழ ஆரம்பிங்க. குற்றம் பார்க்காதீங்க, பொறுமையாக போங்க. திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அதை எத்தனை முறை நீங்கள் இந்த 2 வருஷத்தில் போகிறீங்களோ அத்தனை முறை உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரருக்கு எழுதீபம் போட்டு வாங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு போகும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். 2025 மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனியில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அதுவும் குருவோட ராசி. பாதி ப்ரிடிக்ஷன் நீங்களே சொல்லுவீங்க, என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க போகுது,
இப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி குரு மாறப்போகிறார். அந்த குரு மாறும்போது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் மாற்றம், ஊர் மாற்றம். இது வரைக்கும் உங்களுக்கு விசா கிடைக்கல சார், நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் சார், அந்த லாட்ரி கூட ட்ரை பண்ணேன் சார், வரல சார், ஒரு நம்பரில் போயிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி உங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், மேலதிகாரிகள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறவங்க அவங்க மாறிடுவாங்க, உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில் செய்கிறவங்க ரொம்ப எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்பேன்ஷன், ஒரு சில பொருள் தராங்க, அதை நீங்கள் வச்சுக்கிட்டு அதை கூட வச்சுங்க சார், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா ஒத்துக்காதீங்க. ஏன்னா கொடுக்கும்போது அதை கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அந்த பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களை கடங்காரனாக்கிடுவாங்க. ஏற்கனவே உள்ள நட்பு வட்டம் எல்லாமே மாறும், புதிய நட்பு வரும். அந்த புதிய நட்பினால் உங்களுக்கு நிறைய லாபங்கள் வரும். அதே நேரத்தில் பிரச்சனையை ரொம்ப வளர்க்காமல், வாக்குவாதம் செய்யாமல், இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சுக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். நிறைய புரோட்டீன் நிறைய எடுத்துங்க. அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. ஆரோக்கியம் பாஸ்கரம். ஆகவே சூரிய நமஸ்காரம் செஞ்சிங்கன்னா இந்த ஆண்டு மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். வாழ்க பலமுடன். ஆல் தி பெஸ்ட். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன். அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம்.